என்ன டீ இது? என்னைக்கும் இல்லாம இப்படி நகையெல்லாம் ஓவரா மின்னுது. எதுக்கு இது? இந்த நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க போயிட்டு வர நீ? என்னடி இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டாரோ? தெரியலையே. ஏன்டி கேட்டது நானு, அங்கென்ன பேச்சு? பதில் ஏன்ட்ட சொல்லு. இப்படி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க போயிட்டு வரீங்க? ஆற பார்த்துட்டு வாரீங்க? அத்தை, முடிஞ்சது கதை. கண்டுபிடிச்சிட்டாரு அத்தை. ஏலே பாண்டி, ஓன் பொண்டாட்டி ஓன்ட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்லையே, ஏன்ட்ட எதுவும் சொல்லலையே. ஏய், எங்கடி போயிட்டு வர? ஓச்சிட்டி, நாம மாட்டிக்கிட்டோம். பேசாம உண்மையை சொல்லிடலாமா? அத்தை, கொன்னே போட்டுருவாங்க. என்ன நகையெல்லாம் புதுசா இருக்கு? ஏய், எங்கடி போயிட்டு வர? இல்ல, அதைத்தானே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாயிலிருந்தே நான் வரவழைக்கம் பாக்கியா? நிச்சயமா கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி டீ தெரியும்? தெரியலையே. பாக்கியா, நான் நல்ல முறையில தான் கேட்கேன். மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா மேல கைய வைக்கிற போல வந்துடும். முதல் கேள்வி, நீங்க 2 பேருமே இந்த வீட்டு ஆம்பளைங்கள்ட்ட சொல்லாம எங்க போனீங்க? அது உங்களுக்கு தெரியாததா? பாவம் சம்முவோம் அந்த ஸ்கூல்ல வாங்க பணம் இல்லாம கஷ்டப்படுதான். பாத்தியா, ஒவ்வொன்னா வெளியே வருது பாத்தியா? அடுத்து என்ன பேசுவாங்கன்னு பாரு. நீ சொல்லு, உன் மருமவன் கஷ்டப்படுதான், அதுக்காக அவனை போய் பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு உதவி பண்ணுதேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியா, இல்ல பண்ணிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, ஆமா. அத்தை, இல்லங்க, பணம் எல்லாம் நான் கொடுக்கல. என்னோட அம்மா எதுவும் சொல்லிடாத. ஒத்தவட்டு என்ன, ஏதோ தவுல் அடிக்க ஆத்தாள மௌனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிய? என்னது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதே? சண்முகத்தான் உன்னை பத்தி என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிடாதுன்னு சொன்னேன். என்ன? அது மட்டும் இல்ல, ஸ்கூலை பத்தி என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிடாதுன்னு சொன்னேன். இந்த வெறும் பையனை பெரியவனா? அப்படி என்னடா சொன்ன அப்பாவை பத்தி? அம்மா அத்தான் கிட்ட போய் ஸ்கூல் வாங்குறதுக்கு உனக்கு நிறைய பணம் வேணும், அம்புட்டு காசும் இந்த ஊர்ல உங்க மாமா கிட்ட தான் இருக்கு, பேசாம அவர்கிட்ட போய் கேளுடான்னு சொல்லுச்சு. எசகே என்னடி சொல்றான் அவன்? அம்மாவா அப்படி சொன்னுச்சு? பொறவு அதான் அவங்க தெளிவா சொல்லுதாவல. அப்பா, உனக்கு எப்பதான் என் மேல நம்பிக்கை வந்திருக்கு? மாமா கிட்ட போய் பணிவா கேளுடா, கொடுப்பாருன்னு சொல்லுச்சு. ஆமா, அவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் மறுவேலையே பார்ப்பேன். நான் வம்பாடுபட்டு சம்பாதிச்ச காய்ச்சா அந்த வெறும் வேலைக்கு நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் நீ? அதேதான் சண்முகாத்தானும் சொல்லுச்சு. அவர் கொடுக்க மாட்டாரு, கூட இருக்கிறவன் விசுவாசமானவனுக்கு 5 பைசா கூட கொடுக்காத கேவலமான கஞ்சாம்பெட்டின்னு சொன்னாரு. எச்சி கையால ஈ காக்காவை கூட ஓட்ட தெரியாத ஒரு வரக்கஞ்ச அந்த ஆளு கிட்ட போய் காசு கேட்டு நிக்கிறதுக்கு பதிலா துபாய்க்கு போய் ஒட்டகம் மேய்ச்சி சம்பாதிச்சலான்னாரு. ஆறுல கஞ்ச பைய, ஆறுல எச்ச கையால ஈ காக்கா ஓட்டாதவன் இந்த ஊர்ல 80 பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் தெரியுமா? போய் விசாரி, தெரியும். அதான் இதை மட்டும் சொல்லல, உங்களை பத்தி வண்டையா கேட்டுச்சு. அதெல்லாம் கேட்டா நீங்க உத்தரக்கட்டைய பார்த்து இலே வேண்டாம் போதும். அந்த உத்தரக்கட்டைய பார்த்து
அங்கிருந்து அருவாளை தூக்கிட்டு போயிடுவீங்கன்னு சொன்னப்பா. அதனாலதான் அதெல்லாம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லிடாதம்மான்னு சொன்னேன். இல்ல இது உங்க அம்மா மொழிய பார்த்தா வேற ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இத சொல்லுறதுக்கு எதுக்கு இப்படி ஜிக்கு ஜிக்குன்னு நகையை போட்டுட்டு போகணும்? ஏங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டா லட்சுமி வீட்டுக்கு வரும்னு சொன்னாங்க, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்ப என்ன? அப்பா கடைசியா சண்முகாத்தா ஒண்ணு சொல்லுச்சு. என்னடா சொன்னா? தலை கீழே நின்னாலும் உங்க அப்பாவால அந்த ஸ்கூலை வாங்க முடியாதுன்னு சொல்லுச்சு. நான் தான் வாங்குவேன், உங்க அப்பா கிட்டே போய் சொல்லுன்னு சொல்லுச்சு. இலே இவருக்கு வேற வேலையே இல்லல. நீ என்னத்துக்குள்ள இப்ப அவரை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க? எங்களுக்குள்ள 1000 வேலை கிடக்கு. கேட்டியா சகி? பாட்டி நாம உள்ள போய் வேலையை பாப்போம். நில்லிட்டி உன்ட்ட ஒண்ணு கேட்கணும் நானு. என்ன வேணும்? சூடா காப்பி வேணும், அம்பிட்டு தானே? இதோ போட்டு தரேன். பாட்டி சிவபல் அனுப்பி உன் வேலையை பாரு. இல்லை பாண்டி, இல்ல 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 இது என்னவோ நடக்குதில்லே. எதை கேட்டாலும் மென்ன முழுங்குற ஆளுவ, 2 பேருமா சேர்ந்து எதையோ மறைக்கிற ஆளுவ. அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ல. அக்கா என்னடி, இனிமே நீ ஸ்கூலுக்கே வர மாட்டியாக்கா? இல்லடி, எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணன் மட்டும் ஸ்கூல் நிர்வாகத்தை கைக்கு கொண்டு வந்துட்டா பிறகு நான் தானே பிரின்சிபல், அது நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி வந்தா கண்டிப்பா அந்த மேக்ஸ் சாரை மட்டும் வேலையை விட்டு தூக்கிருக்கா. ஏண்டி? பின்ன மைனி எவ்வளவு பொறுமையா மேக்ஸ் சொல்லி தராவ, ஆனா அவரு கணக்கு எழுதி போடுதாரு, எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. டவுட் கேட்டா அதுக்கு தனியா டியூஷன் வாங்கன்னு சொல்றாரு. சரி டி விடு, அதெல்லாம் தப்பு. வேலையை விட்டெல்லாம் எடுக்க வேண்டாம், நம்ம வேற மாதிரி தண்டிச்சுக்கலாம். கவலைப்படாத. சரி. என்ன எங்கிட்டு ஸ்கூலுக்கா? எங்க அக்காவை தான் நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே. நான் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போறேன். உன்னையும் சேர்த்து தூக்கி இருக்கணும், விட்டுட்டேன். பொழைச்சு போ. ஐயா, ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கிருந்து கோர்ட்டுக்கு வேற போகணும், நேரம் ஆச்சு. யோ வாய் முடியா, இறங்க வண்டி விட்டு இறங்கு. பரவு என்னமோ உங்க அண்ணன் அந்த ஸ்கூலை வாங்க போறதா சொல்லிட்டு இருக்கானாமே. எப்படி வாங்குவான்? உங்க மொத்த குடும்பத்தோட கிட்னியை வித்தாலும் அம்பிட்டு காசு தேராதே. எப்படி? என்ன ஸ்கூலை வாங்கிட்டு உன்னை பிரின்சிபல் ஆக்கி நீயும் அந்த வெங்கடேசனுக்கு வேலை போட்டு கொடுத்து பாடம் நடத்திட்டு லவ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டிய. வாய் அடக்கி பேச சொல்லிட்டேன். என் அண்ணன் வந்தான், பேசின வாயில பல்லு இருக்காது. ரொம்ப பயமா இருக்கு. இப்பவே வர சொல்லுன்னு சொல்லுதேன். சரி, இதுக்கு மேல உங்க அண்ணன் நினைக்கிறது எதுவும் நடக்காது. அந்த ஸ்கூலை வாங்கறத பத்தி கனவு கூட காணாதன்னு சொல்லி வை. ஏன் தைரியம் இருந்தா நீங்களே நேர்ல போய் சொல்றது? வர சொல்லு, நானே சொல்லுதேன். தரு, எங்க அப்பா சவுந்தர பாண்டி கோடீஸ்வரர், அந்த ஸ்கூலுக்கு வேலை வச்சுட்டாரு. அம்படுத்தேன், சோழி முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கூலு இனிமே எங்களுது. பிரின்சிபல் இல்ல,
பியூன் வேலை கேட்டு கூட அந்த ஸ்கூல் கிட்ட வந்து நிக்க முடியாது. புரிஞ்சுதா? இல்ல இல்ல எம்பெருமான் சார், அந்த ஸ்கூல் உங்களுக்கு எல்லாம் விற்க மாட்டாரு. ரத்னா, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனு, நாளைக்கு மட்டும் கையெழுத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் எங்களுது. உங்க அண்ணனை வேணா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஸ்கூலை வாங்குறத ஓரமா நின்று பார்த்துட்டு விரல சூப்பிட்டு போக சொல்லு. என்ன? அக்கா, நிஜமாவே இவங்க ஸ்கூல்ல வாங்கிருவாங்களா? கொடிசொரி, எல்லா பேச்சும் முடிஞ்சு போச்சு, ஃபைனலும் பண்ணியாச்சு. உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். எங்க எங்க போற? இன்னும் பேச வேண்டியது பாக்கி இருக்கு. எனக்கு பேச வேண்டியது இல்ல. இருக்கு. இப்பவும் லேட் ஆயிரல. உன் தங்கச்சி கிட்ட பேசு. எசக்கி என் பொண்டாட்டி 2 பேரும் சம்மதிச்சா அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடாம சமாதானமா என் கூட குடும்பம் நடத்தலாம். என்ன? ஓகேவா? வேணாயா, அப்புறம் மரியாதை கெட்டுரும். மரியாதைலாம் எவன் கேட்டது? கேரு, நான் நீ தான் வேணும்னு கேட்குறேன், நீ மட்டும் சரின்னு சொல்லு. அந்த ஸ்கூலை அப்படியே உன் பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன், நீயும் அதை இஷ்டப்படி நடத்தலாம். என்ன சொல்லுத? இது வரைக்கும் நீ அண்ணன் கிட்ட சவால் விட்டு என்னத்தை கிழிச்ச? தோத்து தானே போன. இந்த தடவை நீ அண்ணன் கிட்ட தோத்து தான் போக போற. நிச்சயம் என் அண்ணன் அந்த ஸ்கூலை வாங்க தான் போறாரு. நீ அது வேடிக்கை பார்த்து பயிர் எறிஞ்சுதான் நிக்க போற. முட்டாளு, ஃபைனல் பண்ணிட்டோன்னு சொல்லுதான்ல, இன்னுமா நீ நம்பல? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. பாப்போம். கனி வா. சர்வல் சர்வல் உப்புடுப்புல சர்வல் சர்வல், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அந்த பிள்ளைகிட்ட எதுக்கு ஒம்பளிக்க? இவருக்கு இருக்கு. யோ, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? பாய மூடு, இல்லைன்னா நடுத்தருவில் நிக்க விட்டு போயிட்டே இருக்கும். நான் சொன்ன ஆஃபரு அப்படியே தான் இருக்கு. வாழ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன் வாழ்க்கை, உன் தங்கச்சி வாழ்க்கை, உன் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லைன்னு வை, நரகம்னா என்னங்கிறத நீயும் உன் குடும்பமும் தினம் தினம் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. என்ன என்ன சொல்லுத? நான் பொம்பளை பிள்ளை, நீ ஆம்பளை மட்டும் இல்ல, ஒரு அதிகாரி. நடு ரோட்ல செருப்ப கழட்டி 4 சாத்து சாத்துனு வெய்யே, உனக்குதான் அசிங்கம். இப்ப எனக்கு நீ வழி விடல, நான் செருப்ப கையில எடுப்பேன். வழிய விடுறா. என்னடி என்ன பண்றீங்க? சொன்ன கேட்க மாட்டேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போமா. சர்வால் 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 நில்லுங்க. சர்வால் சொன்னா கேளுங்க. கனி நில்லு. என்னக்கா? அங்க பாரு, வேற யாரும் இல்ல, அண்ணனோட செருப்பு மட்டும்தான் இருக்கு. அதனால என்னக்கா? அண்ணன் மட்டும் தானே வீட்டுல இருக்கு, நடந்ததை சொல்லிடலாம் வாக்கா. ஏய் இரு, அதுக்கு தாட்டி உன்னை நிறுத்தின. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அண்ணன் கிட்ட நீ நடந்ததை சொல்லக்கூடாது. சொல்லாம மறைக்க போறியாக்கா? இது தட்டி கேட்கலன்னா அந்த முத்துப்பாண்டி மாமா டெய்லி உனக்கு தொந்தரவு தருவாரு, கைய புடிச்சு இழுப்பாரு. பரவாயில்லையா உனக்கு? ஏய், எங்க இருந்துட்டு உனக்கு எவ்வளவு பேச்சு வந்துச்சு? இங்க பாரு, நான் மூத்தவன், என் பேச்சு கேளு.
அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அந்த முத்துப்பாண்டியை நான் சமாளிச்சுக்கிறேன். கனி, அண்ணன் கிட்ட சொன்ன அடிச்சிருவேன். வாயை திறக்காது. வா. அண்ணாச்சி இப்போ வரமாட்டாங்க அண்ணாச்சி, நாளைக்கு காலைல தான் வருவாவ. ஆமா, ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி 6 கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒவ்வொன்றா முடிக்கணும்லா. ஆமா, நாளைக்கு வந்துருவாவ. என்னது? ஹலோ, என்ன பேசுதிய? உங்களுக்கு எம்எல்ஏ தெரியுமா? அண்ணாச்சி இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசுறவள வச்சுக்காதீங்க. உங்களுக்கு 6 வேணா தெரியும்னா என்ன பண்ணிட முடியும்? என்ன குடிநீர் ஊழியர்கள்னா உங்களுக்கு இலகரமா போச்சா? காலைல இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க. நீங்க நடந்து போது கூப்பிட்டா உடனே வருவானா? இப்பதானே போன் பண்ணுதீங்க. இல்லை, நீ ஆவறத பாத்துக்கல, நாளைக்கு தான் வருவான். வெயிலா போன பெரிய இவன் மாதிரி பேசுறது. இல்லை, என்ன சீக்கிரம் வண்டியிலா? எத்தனா கை கால அலுமிட்டு ஒரு காபி போடல. அப்பாவும் பரணியே கடைக்கு போயிருக்காவ. அப்படியா? சரிண்ணே. இல்லை, நீ ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? ஏம்லா, என்னன்னு கேட்கும்லா? இல்லை, நீ அழுத? என்னாச்சு? இல்லை, இந்த கன்னியாகுமரி காரணங்க திருப்பி ஏதாச்சும் வந்தானுங்களா? உன்ன ஏதாச்சும் கேட்டானுங்களா? இல்ல கேட்கும்லா? கனி, அழுகிய நிப்பாட்டு. அண்ணே, வேற ஒண்ணும் இல்லண்ணே, இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, அதான் அழறா. நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எது குறுக்கல பேச? இல்லை, கேட்கும்லா? என்னல பிரச்சனை? அண்ணே, அந்த முத்துப்பாண்டி மாமா அக்காவை தெருவுல வச்சு அசிங்கப்படுத்திட்டாருன்னு. என்னல சொல்லுதா? கண்டுபடி பேசுறாருன்னு. இசக்கி அக்காவை டைவர்ஸ் பண்ணிடுவாராம், ரத்னா அக்காவை கட்டிப்பாராம். அந்த ஸ்கூல வாங்கி அக்காக்கு கிஃப்டா கொடுப்பாரானே. சொல்லாதன்னு சொன்னல. நீ சும்மா இருக்கா? அண்ணே, ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு. அக்காவை தொட்டு தொட்டு பேசுதாருன்னு. அக்கா அப்படியே நடு ரோட்ல கூசி போய் நின்னுடுச்சுன்னு. அந்த பொறுக்கி நாய அன்னைக்கே வெட்டி வீசி இருக்கணும். சும்மா விட்டது. அண்ணே, அண்ணே, இன்னைக்கு உன்னை வந்து தோற்ற அளவுக்கு அவனுக்கு தைரியமாய் போச்சா? அண்ணே, வேண்டாம்ண்ணே, தயவு செஞ்சு நீ கோவப்படாத. பின்ன கோவப்படாம என்னல செய்ய சொல்லுத? என் 2 தங்கச்சி வாழ்க்கையும் அழிக்க அவன் பாப்பான். அவன் அப்ப கனி வாழ்க்கையை அழிக்க பாப்பான். அதெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்து நிக்க சொல்லுதியா? அவனுங்களை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லுதியா? அண்ணே, எது வரந்தா என்ன, நாங்க பொறுத்துக்கிறோம்ண்ணே. நான் பொறுத்துக்க மாட்டேன்ல. அந்த பொறுக்கி நாய் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு அவனுக்கு மங்களம் பாடணும்ல. ஐயோ அண்ணே, ஏடி இதுக்கு தான் நான் சொல்லாதன்னு சொன்னேன். பாதியா? சும்மா இரு. அண்ணே, அண்ணே, சொன்ன கேளுங்க. அண்ணே, நான் சொல்றேன்ல, சொன்ன கேளுங்க. அண்ணே, வேண்டாம், என்ன விடுங்கல. அண்ணே, வேண்டாம். உசுரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாருக்கும் விடுதலையே கிடையாதுல. அவன் நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சட்டாதாம்ல இந்த குடும்பத்துக்கு நிம்மதி. என்ன விடுல. அண்ணே, அவன் எங்களை தானே டார்ச்சர் பண்றான், நாங்க பாத்துக்கிறோம். அவன் எங்களை தானே சித்திரவதை பண்றான், நாங்க பொறுத்துக்கிறோம். ஒண்ணும் தேவை கிடையாது. முதல்ல என் கைய விட போறியா இல்லையா? விடுங்கல்ல. அண்ணே, நீ போன போய் இந்த முத்துப்பாண்டிய கொண்டு போடு. நான் தான் கொன்னேன்னு நானே ஜெயிலுக்கு போறேன். நீ போன. கனி, என்ன படிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு. அண்ணன் கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன்ல. நான் சொல்லதான் செய்வேன். அம்பட்டு பெரிய ஆளா இருந்தா அந்த முத்துப்பாண்டி வந்து என் அண்ணன் கூட சண்டை போட வேண்டியதானே? உன்னை தொட்டு தொட்டு பேசுவான், என்னை பார்த்துட்டு சும்மா நிக்க சொல்றியா? அண்ணே, நீ போன. இன்னைக்கு அந்த நாய் செத்தாம்ல. அண்ணே, ஏக்கா,
என்னடா ஆ? நீ தூத்துக்குடியில போதை பொருளை ஓட்டுவ, இங்க ஓட்டலன்னு சொன்னா அதை நம்பணுமா? ஐயா சத்தியமா இந்த ஊர்ல நான் ஒண்ணுமே செய்யறது இல்லைங்க ஐயா. அப்போ எனக்கு தெரியாம வேற ஏதோ ஒரு போலீஸ்க்கு மாமூலை கொடுத்துட்டு நீ இங்க ஓட்டிக்கிட்டு இருக்க. இல்லைங்க ஆ? ஐயா. அப்படித்தானே? இல்லைங்க ஆ? அப்படித்தானே?